இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர சிறகடிக்க ஆசை சீரியல்ல ரோஹிணி கதாபாத்திரம் மூலமா ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்துட்டு வர நடிகை சல்மா அருண் தற்பொழுது சன் டிவியோட வினோதினி சீரியல்லையும் திரும்பவும் அதிரடி என்ட்ரி கொடுக்க இருக்காங்க. சில மாதங்களா காணாம போயிருக்கிற அவங்க திரும்பவும் களமிறங்கி இருக்கிறது ரசிகர்கள் மத்தியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஒரே நேரத்துல 2 சேனல்கள்ல ஒளிபரப்பாகிற பிரபலமான சீரியல்களை நடிச்சிட்டு வர சல்மா அருண் தற்பொழுது சின்ன திரையோட பிஸியான நடிகைல ஒருத்தவங்களா மாறி இருக்காங்க. சிறகடிக்க ஆசை சீரியல்ல ரோஹிணி அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வர சல்மா அருணோட கேரக்டர் ஆரம்பத்துல இருந்து ரசிகர்களை குழப்பிட்டு வருது. ஒரு புறம் மனோஜ உண்மையா காதலிக்கிற பெண் மாதிரியும், மறுபுறம் பல ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்க பெண் மாதிரியும் அவங்க காட்டப்பட்டுட்டு வராங்க. அதனால ரோஹிணி நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ற விவாதம் தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல நடந்துகிட்டு வருது. சில நேரங்கள்ல ரோஹிணியை பார்த்த ரசிகர்கள் பரிதாபப்படுறாங்க. அதே நேரத்துல சில காட்சிகள்ல அவங்க செய்யற செயல்களையும் பார்த்து கோபப்படுறாங்க. இந்த கலவையான கதாபாத்திரமே சல்மா அருணுக்கு தனி அடையாளத்தை உருவாக்கி கொடுத்திருக்கு. இந்த நிலையில சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர வினோதினி சீரியல்ல சில மாதங்களா சல்மா அருணை காண முடியல. இதனால அவங்க அந்த சீரியல்ல இருந்து விலகிட்டாங்களா அப்படின்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில எழுந்திருந்தது. ஆனா தற்பொழுது திரும்பவும் அவங்க என்ட்ரி கொடுக்கிறது மட்டும் இல்லாம கதையோட முக்கிய வில்லியா களமிறங்கி இருக்காங்க. கணவரோட வறுமை வாழ்க்கைய காரணமா காட்டி பிறந்த குழந்தைய விட்டுட்டு போன பெண்ணா கதையில காட்டப்பட்ட அவங்க தற்பொழுது திரும்பவும் வந்திருக்காங்க. ஆனா குழந்தைய பார்க்க வந்த தாயா கிடையாது. கணவர் கிருஷ்ணாவோட வாழ்க்கைய திரும்பவும் குழப்பறதுக்காகவும் குழந்தைய பிரிக்கிறதுக்காகவும் புது திட்டங்களோட அவங்க வந்திருக்கிறதா கதை நகர்ந்துட்டு வருது. வினோதினி சீரியலோட சமீபத்திய காட்சிகள்ல கிருஷ்ணா வாழ்க்கையில திரும்பவும் பிரச்சனைகளை உருவாக்குற விதமா சல்மா அருணோட கதாபாத்திரம் நகர்ந்துட்டு வருது. குழந்தைய காரணமா வச்சு எமோஷனல் பிளாக்மெயில் செய்யறது, குடும்பத்துல குழப்பம் ஏற்படுத்துறது, உறவுகளை உடைக்கிறது மாதிரியான விஷயங்களை அடுத்தடுத்து எபிசோடுகள்ல இடம்பெறலாம் அப்படின்னு ரசிகர்கள் கணிச்சிட்டு வராங்க. இதனால வினோதினி சீரியல்ல அடுத்த கட்டம் இன்னும் பரபரப்பா இருக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கு. திரையில வில்லியா ரசிகர்களை வெறுப்பேற்றுற சல்மா அருணோட நிஜ வாழ்க்கை ரொம்பவே வித்தியாசமானது. திருமணமாகி குழந்தை பெற்ற பிறகுதான் அவங்க முழுமையா நடிப்புல கவனம் செலுத்த தொடங்கியிருக்காங்க. குடும்ப பொறுப்புகளையும் நடிப்பையும் ஒன்னா சமாளிச்சு இன்னைக்கு சின்ன திரையில தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கி இருக்காங்க. சல்மா அருணோட சின்ன திரை பயணத்துல முக்கியமான திருப்பு முனையா அமைஞ்சது ஜீ தமிழ்ல ஒளிபரப்பான அமுதாவும் அன்னலட்சுமியும் சீரியல். அதுல நெகட்டிவ் கதாபாத்திரத்தை நடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு பெரிய அளவுல ஸ்கிரீன் பிரசன்ட் கிடைக்கல. ஆனா அந்த சீரியல் தான் சல்மா அருணோட திறமைய வெளிக்கொண்டு வந்த முதல் மேடை அப்படின்னே சொல்லலாம். சல்மா அருணுக்கு உண்மையான பிரபலத்தை கொடுத்தது சிறகடிக்க ஆசை சீரியல் தான். ரோஹிணி கதாபாத்திரம் மூலமா வீடுதோறும் பிரபலமான அவங்க தற்பொழுது சமூக வலைதளங்களையும் பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் ஒளிபரப்பான பிறகு ரோஹிணி குறித்து ரசிகர்கள் விவாதிக்கிற அளவுக்கு அந்த கதாபாத்திரம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. சீரியல்கள்ல மட்டும் இல்லாம தற்பொழுது சில திரைப்படங்கள்லயும் சல்மா அருண் நடிச்சிட்டு வராங்க. சின்ன திரையில கிடைச்ச வரவேற்பு காரணமா அவங்களுக்கு வெள்ளித்திரையிலையும் வாய்ப்புகள் கிடைச்சிட்டு வரதா சொல்லப்படுது. எதிர்காலத்துல அவங்க சீரியல் நடிகையா மட்டும் இல்லாம முக்கியமான குணச்சித்திர நடிகையாகவும் உருவெடுப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிட்டு வராங்க. வினோதினி சீரியல்ல திரும்பவும் வெள்ளியா களமிறங்கின சல்மா அருணை பார்த்த ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க. ரோஹிணி இங்க ஒரு மாதிரி அங்க ஒரு மாதிரி, இந்த பொண்ணு திருந்தவே மாட்டாங்களா, சிறகடிக்க ஆசையில அழ வைக்கிறாங்க, வினோதினியில கோபம் வர வைக்கிறாங்க, சல்மா அருண் வந்தாலே சீரியல் சுவாரஸ்யமாகிடுது அப்படின்னு ரசிகர்கள் பதிவு செஞ்சுட்டு வராங்க. ஒரு புறம் ரோஹிணியா ரசிகர்களோட அனுதாபத்தை சம்பாதிச்சுட்டு வர சல்மா அருண், மறுபுறம் வினோதினியில முழு வில்லியா களமிறங்கி இருக்கிறதுனால அடுத்த சில வாரங்களுக்கு சின்ன திரை ரசிகர்களோட கவனம் முழுவதுமே அது மேலதான் இருக்க போகுது அப்படின்ற சந்தேகமே கிடையாது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.